Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பார்த்து வருகிறோம். திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் அலுவலகங்களில் இடி மேற்கொண்ட சோதனையில் ஆவணங்களில் குளறுபடி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் இவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்சன். சுதர்சன் வணக்கம். திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் அலுவலகங்கள்ல இடி சோதனை நடைபெற்று வருது. தொடர்ந்து அவருடைய அந்த ஆவணங்கள்ல குளறுபடி இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அங்க என்னென்ன ஆவணங்கள்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கு, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம்தான் திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுடைய அக்கார்ட் டிஸ்டிலர்ஸ் அண்ட் ப்ரூவர்ஸ் இந்த மதுபான ஆலையுடைய அலுவலகமாகும். இந்த அலுவலகத்தில் தான் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 4 அமலாக்கத்துறை அதிகாரிகளோட 2 சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் உள்ளே இந்த அலுவலகத்தில் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த அலுவலகத்தில் நடக்கக்கூடிய இந்த சோதனை கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக நடந்து வருகிறது. இந்த அலுவலகத்தில் தான் அக்கார்ட் டிஸ்டிலர்ஸ் அண்ட் ப்ரூவர்ஸ் இவங்க டாஸ்மார்க்கிற்கு, தமிழ்நாடு டாஸ்மார்க்கிற்கு மதுபானங்களை சப்ளை செய்து வருகின்றனர், கொள்முதல் பண்ணுறாங்க. இந்த நிறுவனத்திலிருந்து வாங்கப்படக்கூடிய மதுபானங்கள் அனைத்துமே டாஸ்மார்க்கில் விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக அமலாக்கத்துறைக்கு கிடைத்த தகவலின்படி இவர்கள், அதாவது தமிழ்நாடு அரசும் இந்த ஆலையும், அந்த அக்கார்ட் டிஸ்டிலர்ஸ் அண்ட் ப்ரூவர்ஸ் போட்டிருக்க இந்த ஆலையும் இவர்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இங்கே கொள்முதல் செய்யப்பட்டு தொடர்ச்சியாக அது விற்பனையும் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் அமலாக்கத்துறை வைத்திருக்கக்கூடிய அந்த ஆவணங்களின் அடிப்படையில் இங்கு விற்பனை செய்யப்பட்ட என்னெல்லாம் விற்பனை செய்யப்பட்டதோ அதோடைய அந்த காஸ்ட்டும், அது மட்டும் இல்லாமல் அந்த காஸ்ட் வைஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த டீட்டெயில்ஸ் அனைத்துமே அமலாக்கத்துறை அதிகாரிகள் கையில் வைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் பார்க்கும்போது மிஸ்மேட்ச் ஆகிறதா சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் நிறைய குளறுபடிகளும் ஏற்பட்டிருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குளறுபடிகள் அனைத்துமே இங்கு சோதனை செய்த பின்பு தான் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த சோதனை இன்று காலை முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட அக்கார்ட் டிஸ்டிலர்ஸ் அண்ட் ப்ரூவர்ஸ் மட்டுமே தமிழ்நாடு அரசுக்கு, அந்த டாஸ்மார்க்கிற்கு மட்டுமே அதிக அளவில் மாதம் மதுபானங்களை சப்ளை செய்து வருவதாகவும், மற்ற கம்பெனிகளை விட இந்த கம்பெனி தான் அதிக அளவில் லாபங்களை ஈட்டி வருவதாகவும், அது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் மதுபானங்களை கொள்முதல் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக அது மட்டும் இல்லாமல் இவர்கள் அந்த துறை சார்ந்த அமைச்சர்களுக்கும் இவர்கள் இந்த கமிஷன் பேசிஸ்லையும் பணம் கொடுத்து வருவதாகவும் அமலாக்கத்துறையுடைய சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த சோதனை இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது. இதே போல SNJ, கால்ஸ் போன்ற மதுபானம் ஆலைகளிலும் ஆலையுடைய அலுவலகத்தில் தான் சோதனையானது நடைபெற்று வருகிறது. அதே போல இந்த சோதனையும், இந்த அமலாக்கத்துறை சோதனையும் இந்த அலுவலகத்தில், அதாவது அக்கார்ட் டிஸ்டிலர்ஸ் அண்ட் ப்ரூவர்ஸ்லையும் அதே மாதிரியான சோதனை நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த அலுவலகத்தில் மட்டும் கண்டுபிடிக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் மேலும் பல இடங்களில் சோதனை நடத்தப்படலாம் என்று சொல்லிட்டு அமலாக்கத்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த சோதனை இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது. இது இன்று இரவு முழுவதும் நடந்து நாளையும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகார தரப்பில் சொல்லப்படுகிறது. ஆவணங்களின் அடிப்படையில் தான் இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாகவும், மேலும் இந்த அலுவலகத்திலிருந்து சோதனை பண்ணது தான் தெரிய வந்திருக்கிறது. நிறைய டாக்குமெண்ட்ஸ் மிஸ்மேட்ச் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு இவர்களிடம் கொள்முதல் செய்யப்படக்கூடிய அந்த மதுபானங்கள் இவர்களிடம் வாங்கினத அந்த டீட்டெயில்ஸ் அனைத்துமே முறைகேடு இருப்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதாக அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த தகவலாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த சோதனை இன்று இரவு முழுவதும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.